பழனி தாலுகாவுக்கு மோட்டார் ஸ்பேர் பார்ட்ஸ் ஏஜென்சி எனக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடைச்சா போதும். 10,000 ரூபாய் டெபாசிட் கேட்கறாங்க. 5,000 ரூபாய் தான் கிடைக்கும். பாக்கி 5,000க்கு கூட்டு சேர சொல்லி பல பேரை கேட்டு பார்த்தேன். ஆனா பலன் இல்லை. நான் தர்றேன். 10,000 நான் கொடுக்குறேன். பங்கா இல்ல கடனா? இங்க பாரு, எனக்கு பங்கு லாபம் வட்டி எதுவுமே வேண்டாம். நீ நல்லா இருக்கும் போது திருப்பி கொடு, இல்லன்னா விட்டுட. வர்ற லாபத்தை நான் மட்டும் அடைய என் மனசாட்சி இடம் கொடுக்காதுப்பா. இந்த பணத்தை நான் வாங்கிக்கணும்னா பங்குல பாதி உனக்கு, மீதிதான் எனக்கு. சரிப்பா, ஓ இஷ்டம். நீ தர்ற லாப பணத்தை என் சொந்தத்துக்காக நான் எடுத்துக்க மாட்டேன். ஆண்டவன் திருப்பணிக்காக செலவு பண்ண போறேன். சரியா? அப்ப இன்னைக்கே பத்திரம் வாங்கி பார்ட்னர்ஷிப் டீட் எல்லாம் எழுதிடுவோமா? என்னடா அது, நம்பிக்கை இல்லாதவனுக்கு தானே பத்திரம் அது இது எல்லாம். நான் உன்னை பரிபூர்ணமா நம்புறேன். நான் தான் ஒரு சாட்சியா இருக்கட்டுமே உன்னை கூப்பிட்டேன். 1000 பணத்தை போடுறீங்க, இதுக்கு ஒரு சாட்சி பத்தாது, 9 சாட்சி தேவை. இந்த பழனி ஆண்டவன், இந்த தெய்வத்தை விட ஒரு சாட்சி வேணுமாடா? முதல்ல நீ வந்து உட்கார். ஆமா, ஓ வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? பிரமாதம். இதுவரைக்கும் எனக்கு 10 லட்சம் ரூபாய் லாபம். ஏப்பா, என் பங்குக்கு 5 லட்சம் வரும்ல, அதை வச்சு கோயிலுக்கு என்ன திருப்பணி பண்ணலாம் நீ சொல்லு. நீங்க என் பணத்தை எடுத்து நீ திருப்பணி செய்ய போறியா? பணம் ஒண்ணுதான். பழனி ஆண்டவனுக்கு முன்னால நான் தானே உனக்கு 10,000 கொடுத்தேன். அந்த 10,000 தான் இன்னைக்கு 10 லட்சம். நன்றி கட்டத்தனமா நடந்துக்காதே. லாபம் எல்லாம் உனக்கே வேணும்னு கேளு, நான் விட்டு கொடுத்துடுறேன். ஆண்டவனுக்கு சேர வேண்டிய 5 லட்சத்தையும் உனக்காக நானே கொடுத்து திருப்பணியை நல்லபடியா முடிச்சு வச்சிடுறேன். பழனி ஆண்டவனுக்கு முன்னால வாங்கின பணத்தை மட்டும் இல்லைன்னு சொல்லாதே. நேற்று 5,000 ரூபாய் செலவு வச்சு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி தங்கடா. என்னடா பிரயோஜனம்? உள்ள தூய்மையோட இருக்கிறவன் ஒரு பைசாவுக்கு சூட வாங்கி கொடுத்தாலும் போதும், அந்த ஆண்டவன் ஓடி வந்து உதவி. ஏமாத்தவனெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் வாழ முடியும். அதனாலதான் பெரியவங்க தெய்வம் அன்று கொல்லாது நின்று கொல்லும்னு சொன்ன. அப்படி இல்லை, அநியாயத்துக்கு வெற்றி. என் பழனி ஆண்டவனுக்கு தோல்வி, படுதோல்வி. பாலமுருகா பாலமுருகான்னு பக்தர்கள் எல்லாம் உன்னை கூப்பிடுறதுனால ஒண்ணும் தெரியாத சின்ன பிள்ளைன்னு உன்னை அவன் நினைச்சுட்டான். ஆண்டவனே எனக்கு துணையா இருக்கு. நான் பணம் பயணியாண்டவன் மேல சத்தியமா சொல்றேன், பணம் வாங்கல இல்ல. எப்ப போய் சொல்ற? சண்முகாணி உயிரோட இருக்க